என்ன மாதிரியான ஒரு மேட்சுங்க, சும்மா பக்காவா இருந்துச்சு. இன்னைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் பிபிகேஸ்க்கும் நடந்துச்சு. டெல்லி கேபிட்டல்ஸ் அதாவது T20 வரலாற்றுலேயே அதிகபட்சம், அதாவது இன்டர்நேஷனலாக இருக்கட்டும், ஐபிஎல்லாக இருக்கட்டும், ஒரு அதிகபட்ச ரன்னை வந்து சேஸ் பண்ண ஒரு டீம்னா அது பிபிகேஸ். இன்னைக்கு இந்த அதிசயம் நடந்திருக்கு. டிசி வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து இன்னைக்கு வந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணி ஒரு ஹிமாலய இலக்க வச்சாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 264 ரன் எடுக்கணுங்க. அதையும் அடிக்க முடியும் அப்படின்னு 2026 ஐபிஎல் டேபிள் டாப்பில் இருக்க பிபிகேஎஸ் வந்து சேஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் 7 பால் மீதி இருக்குங்க. என்ன மாதிரியான ஒரு மேட்ச். டிசியில் வந்து ராகுல் வந்து 152 ரன் அடித்தது வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க. இன்னும் 7 பால் இருக்கும்போது பிபிகேஎஸ் ஜெயிச்சிட்டாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன்ஷிப் கலக்குறாருங்க. 7 மேட்ச்சில் நோ லாஸ், டேபிளில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க பிபிகேஎஸ். இந்த தடவை கண்டிப்பாக T20யில் இன்டர்நேஷனலில் தயவுசெய்து ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ஒரு கேப்டன்ஷிப் கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க. கன்சிஸ்டன்சியாக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. நல்ல ஒரு என்ன பிபிகேஎஸ் டீமுக்கு என்னோட ஒரு பெரிய சல்யூட்டு. என்ன மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு கிரிக்கெட் ரசிகர்களுக்கு. தயவுசெய்து இந்த மேட்ச் பார்க்காதவங்க அதை போயிட்டு நீங்கள் ஜியோ ஹாஸ்டலில் பாருங்கள். செம்மையான ஒரு என்டர்டைன்மெண்ட்டு, சூப்பராக ஆடினாங்கப்பா பிபிகேஎஸ், செம்மையாக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. டிசியில் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பவுலர்ஸ் இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிருக்கணும்.